9th standard NCERT கணித மஞ்சரியில சாப்டர் 3ல 3.4.1 representation of rational numbers on the number line. ஸோ இந்த நம்பர் லைன்ல எப்படி நம்ம ரேஷனல் நம்பரை இண்டிகேட் பண்றது, எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இன்டீஜர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் ஆன் அ நம்பர் லைன். ஸோ அதை நம்ம எப்படி இன்டீஜரை நம்பர் லைன்ல மார்க் பண்ணணும், ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைன்ல மிடில் வந்து நம்ம ஆரிஜினை O அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணும்போது 1, நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்ணும்போது 2, 3, 4, இது மாதிரி இது பாசிட்டிவ் சைட்ல போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல -1, -2, -3, -4 அப்படி போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இன்டீஜர்ஸ். ஸோ இதுதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆரிஜின்ல இருந்து பாசிட்டிவ் சைட்ல 7 வரைக்கும் போயிருக்காங்க, நெகட்டிவும் -7 வரைக்கும் போயிருக்காங்க. இது எல்லாமே இன்டீஜர். அண்ட் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஒன்னொன்னு ஒரு யூனிட் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல ரேஷனல் நம்பரை எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றதும் நம்ம நம்பர் லைன்ல வரும். ஆனா இந்த எப்படி நம்பர் லைன்ல வரும்னா, 2 இன்டீஜர்ஸ்க்கு இன் பிட்வீன் வரும். ஸோ ஒரு 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கலாம், இல்லை 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கலாம். அந்த மாதிரி 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் தான் ரேஷனல் நம்பர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. 1/2 அப்படின்றது ரேஷனல் நம்பர். 1/2னா நமக்கு எங்க வரும்? இப்போ இந்த லைன் எடுத்திருக்கோம். 1/2ன்றது 0 அண்ட் 1 ஹாஃபா பிரிக்கிறதுக்கு தான் 1/2ன்னு வருது. ஸோ அப்ப இந்த இடத்துல வரும் 1/2. ஸோ 2 இன்டீஜருக்கு நடுவில் 1/2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -3/4. 3/4னா இப்ப இதே லைனை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இது 0, இது 1. ஸோ 3/4 அப்படின்னும் போது 4ஆ டிவைட் ஆகுது. இந்த 1 தான் 4ஆ டிவைட் ஆகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 1/4, அடுத்தது 2/4, நெக்ஸ்ட் 3/4. இந்த 1 வந்து என்ன டைரக்டா என்னன்னா 4/4, அது கேன்சல் ஆகி 1ன்னு எழுதுறோம். இப்ப 3/4 நம்மளால இங்க மார்க் பண்ண முடியுதா? இதுதான் நம்மளோட 3/4. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -3/4. ஸோ இவங்க -3/4 கொடுத்தாங்கன்னா அது அப்படியே நெகட்டிவ் சைட்ல வரும். இங்க பாருங்க, 0க்கும் -1க்கும் நடுவுல கிடையாது, எக்ஸாக்டா மிடில் கிடையாது, அந்த 3/4 போயிடுது. அதனால -3/4 அங்க. ஸோ ஒரு ரேஷனல் நம்பரை நம்பர் லைன்ல நம்ம மார்க் பண்றதுக்கு அதை ஈக்குவலா டிவைட் பண்ணணும். டிவைட் த யூனிட் இன்டர்வல். ஒரு 2 இன்டீஜருக்கு நடுவுல டிவைட் பண்றோம். நம்ம இங்க வந்து 0வும் 1ஐயும் நம்ம டிவைட் பண்ணோம்ல, 0வையும் 1ஐயும் 4 பார்ட்டா டிவைட் பண்ணாதான் என்னால 1/4, 2/4, 3/4 அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண முடியும். ஸோ ஒரு ரேஷனல் நம்பரை வந்து எதால டிவைட் பண்ணணும்? ஈக்குவல் பார்ட்ல டிவைட் பண்ணணும். Q ஈக்குவல் பார்ட்ஸ்ல டிவைட் பண்ணணும். இட் மீன்ஸ் டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனை பார்ட்ஸ்ல அதை நம்ம டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ P starts from 0 to the right if the number is positive and left if it is negative. ஸோ Q, இந்த P/Qல Q ஓட ரோல் என்னன்னா, அது எவ்வளோ பார்ட்டா டிவைட் பண்ணணும்ன்றது டிசைட் பண்றது Q. இது வந்து ஈக்குவல் பார்ட்ஸ். அண்ட் அது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகணுமா நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகணுமா அப்படின்றத டிசைட் பண்றது P. P பாசிட்டிவா இருந்தா 0ல இருந்து பாசிட்டிவ் சைட், P நெகட்டிவா இருந்தா 0ல இருந்து நெகட்டிவ் சைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே போட்டது தான் கொடுத்துருக்காங்க 3/4. இந்த 3/4க்கு 0வையும் 1ஐயும் ஈக்குவல் பார்ட்ஸா கரெக்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைடட் பை 4ன்றதுனால 4 பார்ட்ஸா நான் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் மூவ் 3 பார்ட்ஸ். 1, 2, 3. 3 பார்ட்ஸ்ல மூவ் பண்றோம். இங்கே தான் இருக்கு. இப்ப இது வந்து 1க்குள்ள இருந்தா இதை நம்ம பண்ணுமா? இப்ப மோர் தென் 1, ஒருவேளை நம்மளோட P/Q அந்த ஃபிராக்ஷன் வந்து மோர் தென் 1ஆ இருந்தா அப்ப நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9/4. இந்த 9/4 இருக்கு அப்படின்னா இதை நான் முதல்ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதிடணும். ஸோ 9/4 எப்படி எழுதுவோம்? 4ஆல 9 டிவைட் பண்ணுவோம். 2 டைம்ஸ் 8, ரிமைண்டர் 1. ஸோ இப்போ 1 into 2 by 6
ஸோ 2 into 1/4 மேலே கோஷன்ட் ரிமைண்டர் மேலே டிவைடட் பை 4. இப்போ 2 1/4. அப்போ இந்த லைனை நான் எப்படி பிரிக்கணும்னு பாருங்க. ஸோ இதோட லைனு நான் இது 0ன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடத்த 1ன்னு எடுத்துருக்கேன், இந்த இடத்த 2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 2 அப்புறம் இந்த பாயிண்ட்டை 3ன்னு எடுத்திருக்கேன். 2 1/4 அர்த்தம். அப்போ 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ராக்ஷனில் 1/4 இருக்கு. 1/4 இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸோ இது வந்து 2 1/4. அந்த 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற 1/4. இது ஆக்சுவலா 1/4 கிடையாது. அப்படின்னா அது 9/4 இருக்கும். இந்த இடம் வந்து 9/4. 2ன்றது எப்படி இருந்திருக்கும்? நமக்கு 8/4 இருந்திருக்கும். அப்பதான் அதை கேன்சல் பண்ணா 2. ஸோ இது 9/4, இது 10/4, இது 11/4, அடுத்தது இது 12/4. 12/4 தான் கேன்சல் ஆகி 3. ஸோ இப்போ எனக்கு 2 1/4ன்னு பிரிச்சுட்டேன்னா 2லேருந்து ஒரு பார்ட். ஸோ இங்கே 9/4. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2லேருந்து இங்கே இருக்கு 9/4. ஓகே, திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். Try and represent 8/5 and minus 7/4 on a number line. So 8/5 minus 7/4. 8/5 and minus 7/4. இப்போ இது ரெண்டையும் நான் ஒரே நம்பர் லைன்ல மார்க் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் எனக்கு சேமா இருந்திருக்கணும். சேமா இருந்தாதான் என்னால ஒரே நம்பர் லைனை அதே மாதிரி டிவைட் பண்ணி நம்மளால மார்க் பண்ண முடியும். பட் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? LCM ஆஃப் 5 and 4. LCM ஆஃப் 5 and 4 காமன் நம்பர்ஸ் இல்ல அப்படின்னா அது 5 into 4 20 தான் இதோட LCM இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி எழுதலாம்? 5 into 4. இதையும் into 4. So 32/20. செகண்ட் நம்பர் minus 7/4. இது into 5, இதுவும் into 5. So minus 35 divided by 20. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் தான் நம்ம என்ன இதுல மார்க் பண்ண போறோம்? நம்பர் லைன்ல மார்க் பண்ண போறோம். இப்போ 32/20ன்றது மோர் தென் 20. ஸோ மோர் தென் 20ன்றதுனால 20ஆல 32வை டிவைட் பண்றோம். 1 times 20, remaining 12. ஸோ இதை 1 times 12/20. ஸோ 1க்கு அப்புறமா தான் இது மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதை மார்க் பண்ணா 20ல 35. So 1 times 20, remainder 15. So 15/20. இது நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணுவோமா? இது ஒரு நம்பர் லைன். இங்க 0 1க்கு அப்புறமா இருக்கு, அதனால நான் இங்க 1, அதே மாதிரி இங்க -1, -2, அதே மாதிரி இங்க -2. ஸோ 1 வரைக்கும் முடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 1க்கு இந்த 1 வரைக்கும் முடிச்சிட்டேன். அப்புறம் 12/20ன்றாங்க. இதுல நம்ம இங்க வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா 1க்கு அப்புறமா இது வந்து by20ன்றதுனால இது என்னவா இருந்திருக்கும்? 20/20 இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தடுத்து நான் எழுதும் போது இது 21/20, 22/20, 23/20, இங்க வரும்போது 40/20. பட் நம்ம கிட்ட இருக்கிறது 32ன்னு இருக்கு. 32னா நான் இங்க மார்க் பண்ணிக்கலாமா? ஒன்னுனா எழுத முடியாதனால நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் 32/20. ஸோ ஃபர்ஸ்ட் 1ன்றது 20/20 மார்க் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா 1 இருக்கு. அடுத்தது 2ன்றது என்னன்னு செக் பண்ணும்போது அது 40/20, அப்பதான் அது 2 வரும், which is +2. ஸோ 2 வந்துருச்சு. இது 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு, எக்ஸாக்டா நடுவில் இல்லை. 32/20ன்றது நியரஸ்டா 40 கிட்டே இருக்கு. அதே மாதிரி -35/20, இது என்ன வந்திருக்கும்? -20/20 தான் -1 வந்திருக்கும். இது -40/20. அப்ப 35னா இங்க வந்திருக்கும், இந்த இடத்துல இருக்கு. ஸோ -35/20. ஸோ மார்க் பண்ண சொன்னது ரெண்டு வேற வேற டினாமினேட்டரா இருந்தா அதை சேம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைன்ல மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் நம்பர். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்றது இந்த மாடுலஸ் சிம்பிள். இதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்றாங்க, இது பேரு மாடுலஸ். இது பிராக்கெட் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைன் which is மாடுலஸ் இதுக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா பாசிட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ் நம்பராகவே இருக்கும், நம்பர் இட் செல்ஃப்.
whereas நெகட்டிவ் நம்பரும் என்னவாயிடும் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இங்க இந்த மாடுலஸ் அப்சல்யூட் வேல்யூக்குள்ள வரும்போது there is no நெகட்டிவ் நம்பர். ஸோ இது எல்லாமே நமக்கு நான் நெகட்டிவா தான் இருக்கும். இட் மீன்ஸ் எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, இங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க which is a and b. ஸோ இங்க -4, இங்க 3. இங்க மாடுலஸ் ஆஃப் a minus b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் a minus b னா நமக்கு எப்படி எழுதுவோம் நம்ம? இந்த a minus b டிஸ்டன்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா -4 -3னும் எடுக்கலாம், ஆர் 3 minus ஆஃப் -4 இப்படியும் எடுக்கலாம். ஸோ இப்படி எடுத்தா இது -7, பட் மாடுலஸ்ல இருக்கிறதுனால இது 7. இப்படி எடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காவே 7 வந்துடும், which is again 7. ஸோ இப்படி அதை வந்து மைனஸ் பண்ணாலும் எனக்கு அது பிளஸ் தான் வருது வேல்யூ, பிளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ வேல்யூன்னு கேட்டு மாடுலஸ்ல இருந்தா ஆன்சர் ஃபைனலி இட் ஷுட் பி பாசிட்டிவ். ஓகே, டென்சிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ டென்சிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்கு, ஒரு மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா எந்த ரெண்டு இன்டீஜர் எடுத்து நம்ம பார்த்தாலும் அதுக்கு இன்பிட்வீன்ல நம்மளால ஒரு ரேஷனல் நம்பரை எழுத முடியும். அதே மாதிரி ஒரு நம்பர், ஒரு இன்டீஜர் அண்ட் இன்னொரு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு ரேஷனல் நம்பர் எழுத முடியும். ஸோ அது எவ்வளவு மைன்யூட்டா இருந்தாலும் எழுத முடியும், அதுதான் இங்க மீன் பண்றாங்க. ஸோ லைக் இப்போ 0ல இருந்து 1ன்றதே நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கா? ஸோ இன் பிட்வீன் ஹாஃப்னு எழுதலாமா? 0 and ஹாஃப்க்கு நடுவுலயே நம்மளால ஒரு நம்பர் எழுத முடியும், which is 1/4. 1/4க்கு 1/2க்கு நடுவுலயே நம்மளால ஒரு பாயிண்ட் எழுத முடியும். எக்ஸாக்டா மிடில் அப்படின்னா எப்படி எழுதுவோம் நம்ம? 1/4 plus 1/2 divided by 2, which means it is 1/4 plus 2/4 by 2. நான் வந்து மேல எல்சிஎம்லாம் எடுத்திருக்கேன், which is 3/4 by 2. So divided by 2, which is 3/8. So இங்க எழுதும்போது இது 3/8. இப்போ 1/4 3/8க்கு நடுவில் எழுதணும்னாலும் நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் எழுத முடியும். திருப்பி அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எழுதணும்னாலும் ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ எவ்வளோ சின்ன ஒரு கேப்பா இருந்தாலும் அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ரேஷனல் நம்பரை நம்மளால எழுத முடியும். அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்லியிருக்காங்க. நோ மேட்டர் ஹவு க்ளோஸ் டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஆன் தி நம்பர் லைன். எவ்வளோ கிட்ட இருந்தாலும் we can always find another rational number between them. நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்க முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஜெனரலைஸ்டா ஒரு ஃபார்முலா இருக்கு, a plus b by 2. ஸோ ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, நம்ம அதுதான் மேல போட்டிருந்தோம். ஸோ திஸ் மீன்ஸ் தட் infinitely many rational numbers between 2 points. ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுவுல நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, நம்மளால எடுத்துக்கிட்டே இருக்க முடியும், ரொம்ப மைன்யூட்டா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு கேப்பே இல்லாம நம்மளால நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் அதுக்குள்ள ஃபில் பண்ண முடியும்.